அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 16 பொறைவுடைமை 160வது குறள். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அயலார் தம்மை பற்றி கூறும் கொடும் சொற்களை பொறுத்து கொள்பவருக்கு பட்டினி கிடந்து தவம் புரியும் துறவிகள் கூட ஈடாக மாட்டார்கள். சாப்பிடாமல் உண்ணாமல் உண்ணா நோன்பு இருப்பவர் பெரியர். பிறர் கூறும் தீய சொற்களை பொறுப்பவர்களுக்கு பின்தான் அவர்களை வைக்கிறார். ஏனெனில் பொறுமையாயிருப்பது இல்லத்தரத்தானுக்கு மிக மிக முக்கியம் என்பதால். பொறுமை இல்லையேல் அன்பை இழப்போம். எனவே அவ்வாறு கூறுகிறார். நீ வாழ்க்கையில் வளர வளர யாரோ ஒருவர் எப்படியும் தீங்குதான் செய்வார்கள். அவர்களுக்கு தண்டனை தந்தால் கர்வம் ஓங்கி வளரும். தன் தகுதியால் விளக்க வேண்டும். நீ துன்பப்படாமல் இருக்க வேண்டும். எனவே அவ்வாறு கூறுகிறார். நாம் வார்த்தையால் செயலால் வளர வேண்டும். பொறுத்து கொண்டால் அன்பு ஓட்டமும் வாழ்க்கையில் வளர்ச்சியும் தடைபடாது இருக்கும். இரண்மனையை நோக்காமல் இருப்பது, பொறுமையாயிருப்பது, இந்த இரண்டும் இல்லறத்தானுக்கு மிக முக்கியமாகும். இவை 2 குறளால் பிறர் மிகைக்க சொல்லின பொறுத்தல் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.